மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மதிப்பு கூட்டலில் தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் குறித்து சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் திருமதி PG தேன்மொழி அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஜப்பானிய காடை வளர்த்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் சிட்டியம்பாக்கம் கிராம வேளாண்மையாளர் திரு S ஜீவானந்தன் அவர்கள் தரும் செய்திகள். இன்றைய தகவல் நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 2017ஆம் ஆண்டுக்கான இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை குறித்து இப்பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் கு ராமசாமி அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம், மதுரை அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சாப்பட்டு நூலின் விலை நிலவரம், உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. கால்நடை வளர்ப்பு தற்போது வணிக ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்த தொழிலாக வளர்ந்து வருகிறது. அந்த வகையில் ஜப்பானிய காடை வளர்த்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் சிட்டியம்பாக்கம் கிராம வேளாண்மையாளர் திரு S ஜீவானந்தன் அவர்களை சந்தித்த போது நான் வந்து ஒரு 15 வருஷமாக இப்போ சிக்கன் கடை வச்சுட்டு இருந்தேன். ஏனத்தூரில் உழவர் பயிற்சி மையத்தில் கோழி வளர்ப்பு பற்றி காடை வளர்ப்பு பற்றி சொல்கிறாங்க பேப்பரில் விளம்பரம் பார்த்துட்டு ஒரு நாள் ட்ரைனிங் போனேன். ஒரு நாள் ட்ரைனிங் போகும்போது கொஞ்சம் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 7 நாள் ட்ரைனிங்காகவே நம்ம அங்கே சார் வீரமணின்ற சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாருங்க. சொன்ன உடனே 7 நாள் ட்ரைனிங்க்கும் நான் வந்து கலந்துட்டேன். 7 நாள் ட்ரைனிங்கில் பிரயோஜனமாக இருந்தது. 7 நாள் ட்ரைனிங் முடித்து எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அந்த இதில். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த சிக்கன் மட்டும் பண்ணின்னு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வனரோஜா, முட்டைக்கோழி, அசில், நாட்டுக்கோழி, காடை இதெல்லாமே நான் பண்ண ஆரம்பித்தேன். இங்கேயே நான் கடை வச்சு சேல்ஸ் பண்ணுறதுனால பக்கத்தில் ஒரு 3-4 தாபா ஹோட்டலுக்கு நானே சப்ளை கொடுக்குறேன். கோழி கறி எல்லாமே அவங்க நம்ம பண்ண வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்கள முன்பணம் கொஞ்சம் கொடுத்து நம்ம பண்ண வைக்கிறேன் நான். அது எந்த ஒரு சந்தேகம் நோய் வந்தாலும் எது வந்தாலும் உடனே நான் நம்ம ஏனாத்தூர் ஐயா அவருக்கு உடனே ஃபோன் அடித்து எந்த டைம் வந்தாலும் கேட்டு சந்தேகத்தை கேட்டுக்குவேன். மருந்து எது என்ன எதுன்னு அது மாதிரி இது பண்ணிக்குவேன். காடை குஞ்சு மட்டும் நாங்கள் வெளியில் வாங்குகிறோம். காடை குஞ்சு வந்து முதல் நாள் வரும்பொழுது 7 கிராம் இருக்கும். 6லேருந்து 7 கிராம் காடை குஞ்சு இருக்கும். அதை முதல் நாள் வர வச்சோடனே நம்ம அதுக்கு முதல் நாள் கொஞ்சம் குளுக்கோஸ் தண்ணி வச்சு அதை நெருப்பு லைட்டு போடலாம். 500 வாட்ஸ் 200 வாட்ஸ் பல்பு போடலாம். இருந்தாலும் நெருப்பு போட்டோம்னா நமக்கு வந்து மின்சார செலவு கொஞ்சம் கம்மியானதுனால ட்ரம்மில் வந்து கறி நெருப்பு போட்டு நாங்கள் வந்து ப்ரூடிங் போடுவோம். ப்ரூடிங் போட்டு ஒரு 7 நாள் 8 நாள் ப்ரூடிங் போடலாம். போட்டோடனே அதுக்கப்புறம் இந்த தீனியை வந்து போட்டுட்டே வந்தோம்னா 28 நாளுக்குள்ளே அந்த காடை வளர்ந்துடும். காடை நம்ம சொந்தமாக வளர்க்கும் போது நமக்கு வந்து ஒரு 24 ரூபாயிலேருந்து 25 ரூபாய் வரைக்கும் நமக்கு செலவாகும். ஹோல்சேல்லே நம்ம கொடுத்தோம்னாலும் ஹோட்டலுக்கு போட்டோம்னாலும் 32 ரூபாய்க்கு அன்றைக்கி வாங்கிக்கிறாங்க.
ரீட்டைலில் விற்கும்போது நம்ம காடை கொஞ்சம் நல்லா தரமாக பெருசாக வளர்த்துருந்தோம்னா 40 ரூபாய்க்கும் கொடுக்கலாம். மினிமம் 35 ரூபாய்க்கு கம்மி காடை இப்போ வந்து எங்கேயும் வியாபாரம் இல்லை. அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு காடையில் குறைஞ்சபட்சம் 7 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். நான் வந்து இப்போ வந்து சின்னதாக வச்சு இப்போ ஒரு 600-600ன்ற வகையில் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னோடய கடை வச்சுருக்கிறதுனால என்னோடய வியாபாரத்துக்கு உண்டான பொருளுங்க எல்லாமே நானே வந்து உற்பத்தி பண்ணிக்கிறேன். மீன் பக்கத்தில் 2 பள்ளம் எடுத்துருக்கேன். அந்த 2 பள்ளத்தில் வந்து பங்கஸ் மீன், கேட்ஃபிஷ் மீன் வச்சுக்கிறேன். அந்த பங்கஸுக்கும் கேட்ஃபிஷுக்கும் நம்ம கோழி கழிவுகளை நல்லா வேக வச்சு அதுக்கு நான் அதை போடுறதுனால அந்த மீனுக்கு உண்டான செலவு எனக்கு தீவன செலவு மீதி ஆகுது. அதே மாதிரி நாட்டுக்கோழி ஒரிஜினல் வச்சுருக்கேன். அப்பப்போ ஒரு 20 முட்டை 15 முட்டை நானே அவியம் வச்சு நானே வீட்டில் பொரிச்சிருக்கேன். இப்போது அவியமாக வச்சுருக்கேன். பொரிச்ச குஞ்சுங்களும் இப்போ ஒரு 20-25 குஞ்சு கையில் இருக்குது. இன்னும் 2 நாளில் இன்னொரு 2 குஞ்சுங்க அவியத்தில் வந்துடும், முட்டை பொரிச்சிடும். மீனுங்க 2 மீன் வளர்த்துட்ருக்கேன் இப்போதைக்கு. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எஸ். ஜீவானந்தன் அவர்களை 09677492787 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 2017ஆம் ஆண்டுக்கான இளங்கலை மற்றும் முதுகலை படிப்புகளுக்கான சேர்க்கை குறித்து இப்பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் கு. ராமசாமி அவர்கள் தரும் தகவல்கள். உழவு தொழிலை பெரிதும் மதிக்கக்கூடிய தமிழக விவசாய பெருமக்களுக்கும் உழவு சார்ந்த கல்வியை கற்பதற்கு முனைப்புடன் ஆர்வம் காட்டுகின்ற +2 வெற்றி பெற்ற மாணாக்கர்களுக்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். வேளாண் கல்வி இன்று விருப்பத்துடன் ஏற்று கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கல்வியாக வளர்ந்திருக்கின்றது. கடந்த 4 ஆண்டுகளில் 4000 விண்ணப்பங்கள் பெற்று வந்த நிலையிலிருந்து 40,000 விண்ணப்பங்கள் பெற்று 2800 இடங்களுக்கு மாணாக்கர்கள் சேர்க்கப்படுகின்றார்கள் இந்த பல்கலைக்கழகத்தின் மூலமாக. அது மட்டுமல்லாது இந்த இளம் அறிவியலில் தொழில்நுட்பம் சார்ந்த கல்வியாக 7 பிரிவுகளும், அறிவியல் சார்ந்த பிரிவுகளாக 6 பிரிவுகளும் இந்த பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்டு வருகிறது. அரசு கல்லூரிகளான கோவை, மதுரை, கிள்ளிகுளம், திருச்சி, ஈச்சங்கோட்டை தஞ்சை மாவட்டத்தில், வாழவச்சனூர் திருவண்ணாமலையில், குடுமியான்மலை புதுக்கோட்டை மாவட்டம் ஆக வேளாண் கல்லூரிகளில் வேளாண் பட்டதாரிகளுக்கு அறிவியல், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பயிற்றுவிக்கப்படுகிறது. 2 கல்லூரிகளில் பெரியகுளம், திருச்சி ஆகிய 2 கல்லூரிகளில் தோட்டக்கலைத்துறை பயிற்றுவிக்கப்படுகிறது. கோவையில் மட்டும் 7 தொழில்நுட்பம் சார்ந்த தற்சார்பு இளமறிவியல் பயிற்றுவிக்கப்படுகிறது. இதை சரியாக நீங்கள் தெரிந்து கொண்டு கணினியில் பதிவேற்றம் செய்கின்ற பொழுது முதலில் யூசர் நேம், பாஸ்வேர்டு போட்டு தனியாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பின் நீங்கள் பெற்ற மதிப்பெண்களை பதிவேற்றம் செய்து எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்தவுடன் PDF ஃபைலாக டவுன்லோட் பண்ணி ஒரு ஷீட்டு கையில் வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். இந்த நம்பரை வச்சுட்டு உங்களுடைய விருப்ப பாடங்களை தேர்வு செய்வதற்கு நேர்முகத்திற்கு அழைக்கப்படுவீர்கள். அதில் முக்கியமாக நீங்கள் குறித்து வைத்து கொள்ள வேண்டிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 4 ஜூன் 4 வரையிலையும் நீங்கள் விண்ணப்ப படிவங்களை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். ஜூன் 10ஆம் தேதி தரவரிசை பட்டியல் அறிவிக்கப்படும். ஜூன் 19ஆம் தேதியிலிருந்து கலந்தாலோசனைக்காக உங்களை அழைப்பு உங்கள் இல்லம் தேடி வரும், அல்லது உங்கள் எஸ்எம்எஸில் உங்கள் செல்ஃபோனுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால தயவு செய்து உங்களுடைய யூசர் நேம், செல்ஃபோன் இதெல்லாம் பத்திரமாக பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
எல்லாரும் செய்கிற தப்பு என்னென்னா, இங்கேருந்து போய் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் அப்ளிகேஷனை அப்லோட் பண்ணுவீங்க, பிரிண்ட் அவுட் எடுக்க மாட்டீங்க, மிஸ் ஆகிடுச்சு, பணம் கட்டினேன் வந்து சேரலை, இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருப்பீங்க. இதெல்லாம் இல்லாமல் தயவு செஞ்சு உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சுட்டு, அப்படி ஏதாவது பதிவேற்றம் செய்வதில் குறைகள் இருந்தால் tnu.ac.inக்கு அட்மிஷன் செல்லுக்கு தயவு செய்து அணுகினால் உங்களுடைய குறைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டுவிடும். இது போக சாதாரணமாக மதிப்பெண் ஓரளவு குறைந்தவர்கள், மதிப்பெண் நல்ல மதிப்பெண் பெற்றவர்கள் வேற்று மாநிலங்களிலிருந்து வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாலோ அல்லது என்ஆர்ஐ கோட்டாவில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்தாலோ அதையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் இவை எல்லாம் விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிடப்பட்டாக வேண்டும். எதையுமே குறிப்பிடாமல் நான் வந்து என்ஆர்ஐ கோட்டாவில் வரேன்னு நாளைக்கு வந்து நிற்காதீங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த வேளாண்மை கல்வி இன்றைக்கி இருக்கக்கூடியதில் பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு செய்முறை பயிற்சியோடு இருக்குது. எந்த பாடத்திட்டத்திலும் 50% தியரியும் 50% ப்ராக்டிக்கலும் இருக்கிற ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தான். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு 60-40 இருக்கும், இல்லைன்னா 40-60 இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் சரி சமமாக உங்களுக்கு வந்து அறிவுத்திறனையும் செயல்திறனையும் ஊட்டி வளர்க்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். அத்தகைய பல்கலைக்கழகத்தில் நீங்கள் பட்டம் பெறுகின்ற பொழுது உங்களுக்கு என்ன வேலை வாய்ப்புகள் இருக்கிறது என்பது மாபெரும் கேள்விக்குறி. அந்த வகையிலே பார்த்தீர்களானால் இளமறிவியல் பட்டத்திற்கு பின் அரசு சார்ந்த வேலைகளில் நீங்கள் புக முடியும், அல்லது உயர்கல்விக்கு செல்ல முடியும், அல்லது பல்வேறு நிலைகளில் பகிர்ந்தளிக்கக்கூடிய வகையில் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற பல முனை வேலை வாய்ப்புகளையும் நீங்கள் பெற்று பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கான வழிகாட்டுதலையும் பயிற்சியையும் இந்த பல்கலைக்கழகம் உங்களுக்கு முதலாண்டிலிருந்து தொடர்ச்சியாக வழங்குகின்ற ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். அதனால்தான் எங்களுடைய மாணவர்கள் நீங்கள் யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸில் இருப்பாங்க, ஐபிஎஸ்சில் இருப்பாங்க, ஐஆர்எஸில் இருப்பாங்க, போஸ்டலில் இருப்பாங்க, கஸ்டம்ஸில் இருப்பாங்க, பாஸ்போர்ட் ஆஃபீஸராக இருப்பாங்க, இப்போது உங்களுக்கு ரயில்வேஸில் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் துணை தொழிலுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு கல்வியை வழங்குகின்ற ஒரே காரணத்தினால்தான் எங்களுடைய மாணவர்கள் எல்லா வகையிலும் பரவலாக பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து பெண்கள் வந்து அதிகமாக வந்து வேளாண் கல்விக்கு வர்றாங்க. அப்படி வருகின்ற பொழுது அவர்களுக்கு உகந்த வங்கி பணிகளில் கிட்டத்தட்ட 2,60,000 வேக்கன்சி இருக்குது. அவர்கள் விரும்புகின்ற வங்கியில் பணியாற்றுவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றோம். அதற்கான பயிற்சியும் வழங்கி வருகின்றோம். அதனால் வேளாண் கல்வி படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் கிடையாது. இனி வருகின்ற 6 ஆண்டுகளுக்கு வேளாண் கல்வி பட்டம் பெற்ற எல்லா பட்டதாரிகளுக்கும் வேலை வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கின்றது. விரும்பினால் பட்டம் பெற்றவுடன் வேலைக்கு செல்லலாம், அல்லது உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு 83 வேளாண் பல்கலைக்கழகங்கள் இந்த நாட்டிலே செயலாற்றி கொண்டு வருகின்றன. அதற்கு நீங்கள் உடனடியாக பட்டம் பெற்ற பின் உயர்கல்வியில் சேர்ந்து முனைவர் பட்டம் பெற்று விட்டீர்களே ஆனால் கிட்டத்தட்ட 40% 60% பேராசிரியர்கள் பணியும் உதவி பேராசிரியர்கள் பணியும் காலியாக இருக்கின்றது. அதில் நீங்கள் சேர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உயர்கல்விக்கு செல்வதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்ற இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பட்டங்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த வேளாண்மையில் பார்த்திங்கனாக்கா எல்லாரும் வெளியில் தெரிஞ்சு வச்சுருக்கிறது விவசாயம் அப்படிங்கிறத மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. தோட்டக்கலைன்னு ஒன்று இருக்குது, அக்ரிகல்ச்சரல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது, மார்க்கெட்டிங்னு இருக்குது, அல்லது தொழில் சார்ந்த பயிற்சின்னு பார்த்திங்கன்னா உயிரி தொழில்நுட்பம்னு ஒன்று, பயோடெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கு வந்து என்விரான்மெண்ட் அண்ட் எனர்ஜின்னு சொல்லிட்டு அதிக அளவில் உடனடி வேலைவாய்ப்பிற்கு இப்போ வந்து ஏன்னா தட்ப வெட்ப நிலை மாற்றங்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் காலத்துக்கேற்ற பயிர் வளர்ச்சி வேலை வாய்ப்புகள் மாற்றி அமைக்கக்கூடிய காலநிலையில் இருப்பதால் அதற்கான பயிற்சி, சாதாரணமாக உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்பம், ஆக உங்களுக்கு தேவையான படிப்புகள் அத்துணையும் வாய்ப்பு தருகின்றோம். நீங்கள் கலந்தாலோசனைக்கு வருகின்ற பொழுது தயவு செய்து உங்களை பற்றி உங்களுடைய எண்ணங்களை பற்றி
என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், நான் என்ன தொழிலுக்கு செல்ல வேண்டும் என்பதை அறிந்து உங்கள் பெற்றோர்களுக்கும் திருப்தியாக தெளிவாக சொல்லி இருவருமாக வந்து எந்த பாடத்திட்டத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். ஒரு முறை தேர்வு செய்து பணம் கட்டி விட்டீர்களே ஆனால் அடுத்த பாடத்திட்டத்திற்கு செல்ல முடியாது. எல்லாரும் சொன்னாங்க சார் அக்ரிகல்ச்சர் இருந்தால் சேர்ந்துக்கலாம், இல்லைன்னா வேணாம்னு நினச்சேன் சார்லாம் சொல்லக்கூடாது. வந்தவங்க உங்களுக்கு என்ன பாடத்திட்டம் தேவை தெரிந்து பணம் கட்டிட்டு போயிட்டு அதில் பயிற்சி பெற்று உங்களுடைய வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சிறிய இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளை பொருட்களின் இன்றைய விலை நிலவரம். நெல் பொன்மணி வடசேரியில் குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2000 ரூபாய்க்கும், விருதாச்சலத்தில் 1759 ரூபாயிலிருந்து 1959 ரூபாய்க்கும், நெல் கோ 43 உசிலம்பட்டியில் குறைந்தபட்சமாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும், வேலூரில் குறைந்தபட்சமாக 1576 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1877 ரூபாய்க்கும், மிளகாய் சிவப்பு தென்காசியில் குறைந்தபட்சமாக 5000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7000 ரூபாய்க்கும், தூத்துக்குடியில் 4600 ரூபாயிலிருந்து 5100 ரூபாய்க்கும், மஞ்சள் கிழங்கு ஈரோட்டில் குறைந்தபட்சமாக 5393 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6269 ரூபாய்க்கும், சேலத்தில் 6050 ரூபாயிலிருந்து 6650 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மதுரை அண்ணா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 75 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 65 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 55 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 90 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்களை கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 80 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 60 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 160 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 140 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 140 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழி கொண்டைப்பூ 1 கிலோ 50 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களின் விலை நிலவரம். தர்மபுரியில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 330 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 317 ரூபாய்க்கும் சராசரியாக 323 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்று அதிகபட்சமாக 540 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 410 ரூபாய்க்கும் சராசரியாக 492 ரூபாய்க்கும், சேலத்தில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்று அதிகபட்சமாக 494 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 440 ரூபாய்க்கும் சராசரியாக 484 ரூபாய்க்கும், கோவையில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 492 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 468 ரூபாய்க்கும் சராசரியாக 477 ரூபாய்க்கும், ஓசூரில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சம் குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 390 ரூபாய்க்கும் விற்பனையானது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பல்முனை கச்சாப்பட்டின் விலை. பல்முனை கச்சாப்பட்டு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 3400 ரூபாய்க்கும்
குறைந்தபட்சமாக 3250 ரூபாய்க்கும் சராசரியாக 3330 ரூபாய்க்கும் விற்பனையானது. வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மட்டும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும் என்பதால் வேளாண்மையாளர்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இத்துடன் வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். மீண்டும் அடுத்த வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். நவீன வணிக யுகத்தில் மதிப்பு கூட்டல் என்பது அதிமுக்கியத்துவம் பெற்று வருகிறது. விற்பனை பொருளின் தரத்தை மேம்படுத்துவதிலும் பொருளாதார ரீதியாக லாபம் ஈட்டுவதிலும் வேளாண்மையாளர்களுக்கு இத்தொழில்நுட்பம் மிகவும் உதவுகிறது. அவ்வகையில் காய்கள் மற்றும் பழங்கள் சார்ந்த மதிப்பு கூட்டலில் தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் குறித்து விளக்குகிறார் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் திருமதி PG தேன்மொழி அவர்கள். குன்றக்குடியில் மாதந்தோறும் பயிற்சிகள் கொடுத்துட்ருக்குறோம். இதில் என்னென்ன பயிற்சிகள் அப்படின்னா, குறிப்பாக மனையியலில் உணவு பதப்படுத்துதல், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரித்தல், இந்த 2 வகையான பயிற்சியில் உணவு பதப்படுத்தல் பயிற்சியானது மதிப்பு கூட்டுதல், பழங்கள், காய்கறிகள், சிறுதானியங்கள், பால் பொருட்கள், மூலிகைகள், பயறு வகைகள் ஒவ்வொன்றிலும் மதிப்பு கூட்டிய பண்டங்கள் தயாரித்து அதை சந்தைப்படுத்துதல் எவ்வாறு அப்படிங்கிற ஒரு பயிற்சிகள் தான். இதில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்திலும் சரி மற்ற மாவட்டங்களிலிருந்தும் கூட பயிற்சியாளர்கள் கலந்து கொள்கிறாங்க. இவங்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் வழங்கி கொண்டிருக்கோம் அப்படின்னா, மனையியலில் உணவு பதப்படுத்தல் முக்கியமாக ஒவ்வொரு பருவ காலத்திலும் என்னென்ன பழங்கள் காய்கறிகள் கிடைக்கிறதோ அதை ஒரு பயிற்சியாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ உதாரணமாக இப்போ இது வெயில் காலம், கோடை காலத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் என்னென்ன பழங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ மாம்பழம் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த மாம்பழத்தை மாம்பழமாக விற்கிறத விட அதை மதிப்பு கூட்டி விற்கும் பொழுது அந்த மாம்பழ விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கிது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாம்பழம் சதைப்பற்றுள்ள பழம். அப்போ அந்த சதைப்பற்றும் சாரும் உள்ள பழத்தை வச்சு நம்ம மாம்பழ பலரச பானம், ஸ்குவாஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்டம் நம்ம தயாரித்து விற்பனை செய்யலாம். மனையியல் பயிற்சியில் முக்கியமாக பார்த்தோன்னா பழப்பண்டங்கள் தயாரித்தல், பழத்தில் பலரசபானம் தயாரித்தல், ஜாம் ப்ரிப்பரேஷன், ஊறுகாய் தயாரித்தல். அடுத்தது பார்த்தோன்னா காய்கறிகளை எவ்வாறு பதப்படுத்தி பாதுகாப்பது அப்படின்னா, காய்கறிகளில் முக்கியமாக ஊறுகாய் தயாரித்தல், வற்றல், வடகம் தயாரிக்கும் பயிற்சியெல்லாம் கொடுத்துட்ருக்குறோம். அடுத்தது சிறுதானியங்கள் என்ன விதமான பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ சிறுதானியங்கள் அதிகமாக நல்ல ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க. அதை கருத்தில் கொண்டு அந்த சிறுதானியங்களை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயிற்சி, தானியமாக எப்படி நம்ம அதை தரம் பிரித்து விற்பனை செய்கிறது. அடுத்து பார்த்தோன்னா அதை தானியங்களே ஒரு பவுடராக மாவை அரைச்சி அதிலிருந்து ஆவியில் வேக வைக்கக்கூடிய பண்டங்கள் தயாரித்தல், எண்ணெயில் பொரிக்கக்கூடிய பண்டங்கள் தயாரித்தல், அடுமனை பொருட்கள் தயாரித்தல் போன்ற பயிற்சியெல்லாம் வழங்கிட்டு இருக்கிறோம். இது தவிர இனிப்பு வகைகள் பார்க்கும் பொழுது சாதாரண ஒரு பாரம்பரிய முறையில் லட்டு எப்படி தயாரிப்பது, இது மாதிரியான சிறுதானிய உணவு பண்டங்கள் தயாரித்தல் பயிற்சி, இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு இதெல்லாம் தயாரித்து அதை எப்படி பையகப்படுத்தி சேமித்து சந்தைப்படுத்தல் எவ்வாறு அப்படிங்கிற பயிற்சியெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தோன்னா அந்த நெல்லிக்காய் சாகுபடி செய்கிறவங்கெல்லாம் அந்த நெல்லியில் நல்ல மதிப்பு கூட்டிய பண்டங்கள் தயாரித்து நல்ல விற்பனை செய்துட்ருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மிஷினரிஸ் ஏதாவது இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் பக்கத்தில் உள்ள தஞ்சாவூர் IICPயில் கூட அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பவுடர்லாம் செய்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அதே மாதிரி கறவை மாடு உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா பால் பொருட்கள் தயாரித்தல், பால் பொருட்களில் பனீர் ப்ரிப்பரேஷன்,
பன்னீர் தயாரித்தல், பால்கோவா தயாரித்தல், நறுமணப்பால் தயாரித்தல். இந்த நறுமணப்பால் தயாரித்தல் வந்து பார்த்தோன்னா இந்த கோடை காலத்தில் வந்து தாகத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சத்து நிறைந்த பானம். அதை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா, பாலோட கேரட் அல்லது பீட்ரூட் சாறு கலந்து தயாரிக்கிறோம். ஏன்னா அதில் வந்து எந்த விதமான செயற்கை நறுமணப் பொருட்களோ கலரோ சேர்க்கறதில்ல. கலருக்கு வந்து கேரட் பீட்ரூட் சாரோட கலந்து அதையும் கூட வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது எவ்வாறு, சந்தைப்படுத்தல் எவ்வாறு அப்படிங்கிற பயிற்சியெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த உணவு பதப்படுத்தல் பயிற்சியில் வந்து உணவு பதப்படுத்தல் பயிற்சியில் அதை வந்து ப்ராடக்டை வந்து எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் அதை எப்படி நம்ம வந்து சந்தைப்படுத்துதல், குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுறது, முக்கியமாக அதில் வந்து FSSAI லைசன்ஸ், உணவு பதப்படுத்துதலுக்கான உணவு பாதுகாப்புக்கான லைசன்ஸ் நம்ம எப்படி வாங்குறது அப்படிங்கிறத நாங்கள் அந்த பயிற்சியிலே சொல்லிடுவோம். அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு பிளாக் லெவலில் உள்ள உணவு பாதுகாப்பு அலுவலரை வந்து நாங்கள் அணுகி அவர் மூலமாக வந்துட்டு அந்த லைசன்ஸ் வாங்கிக்கிறாங்க. இப்போ அந்த லைசன்ஸ் ஏன் வாங்குகிறோம் அப்படின்னா, அந்த உணவுப் பொருட்கள் வந்து உலகத்தரம் வாய்ந்த ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி நம்ம வந்து ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு தயார் பண்ணணும் அப்படிங்கிறத கருத்தில் வச்சுட்டு தான் இந்த லைசன்ஸ் வாங்குறது. அதுக்கப்புறம் அந்த பண்டத்தை கூட வந்து பார்த்தோன்னா நம்ம மதுரை வேளாண்மை கல்லூரியில் மனைகள் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உணவு சத்தியல் துறையில் வந்து நம்ம அந்த குவாலிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணுறோம். என்னென்ன சத்துக்கள் எவ்வாறு இருக்குது, ஈரப்பதம் எவ்வளோ இருக்குது, நுண்ணுயிர்களின் தாக்கம் எவ்வளவு இருக்குது, இது எவ்வளவு நாள் நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிறத அங்கேயும் கூட அதை வந்து தர நிர்ணயம் பண்ணி ஒரு சான்றிதழ் வாங்கிக்கிறாங்க. வேளாண் அறிவியல் நிலையத்தின் வளாகத்துக்குள்ளேயே ஒரு விற்பனை கூட அமைச்சிருக்கோம். இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு விற்பனை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது தான். சந்தைப்படுத்தலுக்கான வாய்ப்புகள், தொழில் முனைவோருக்கான சந்தைப்படுத்தலுக்குரிய ஒரு வாய்ப்புகள். காரணம் என்ன அப்படின்னா, மாதந்தோறும் ஒரு 6 பயிற்சிகள் நடத்திட்டுருக்குறோம். அப்போ 6 பயிற்சி நடத்தும் பொழுது ஒவ்வொரு பயிற்சிக்கும் குறைந்தது 25லிருந்து 50 விவசாயிகள் வந்து போகிறதுனால, அப்போ அவங்களுக்கு வந்து இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தில் என்னென்ன பண்டங்கள், உணவு பண்டங்கள் கிடைக்குது, யாரெல்லாம் உற்பத்தி செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு லிங்க் கிடைக்குது. அப்போ அவங்களோட தேவையப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நேரடியாக அந்த உற்பத்தியாளர்களிடையுமே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தேவையான அளவு வந்து அவங்க ஆர்டர் செய்து விற்பனை வாய்ப்பை பெருக்கிக்கிறாங்க. இது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஒரு வாய்ப்பாக இருக்குது. எல்லாருமே நல்ல ஒரு வரவேற்றிருக்கிறாங்க. அது மாதிரி மூலிகைகள்லேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற பொழுது மூலிகைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, இந்த பண்ணை மகளிர் வந்து நிறைய மூலிகைகள் கலெக்ட் பண்ணிடுவாங்க. உதாரணமாக முடக்காத்தான், தூதுவளை, வல்லாரை, கீரைகள், முருங்கைக்கீரை சீசன், மணத்தக்காளி, இந்த மாதிரி சீசனில் அந்த இலைகளையும் கூட பறித்து நல்லா உலர்த்தி சுகாதாரமான முறைப்படி அந்த பவுடர் தயாரித்து அந்த பவுடரில் என்ன பண்ணுறாங்கன்னா, சிறுதானிய கூழோடு அது ஒரு வடகமாக செய்து ஹெர்பல் வடகம்ஸ் அப்படின்னு பண்ணுறாங்க. மூலிகை கலந்த ஒரு பொடிகளும் தயாரிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய வேளாண் அறிவியல் நிலையத்தில் பண்ணை மகளிருக்கான வேலை வாய்ப்புகள், சுய தொழில் துவங்குவதற்கான நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்ருக்குறோம். இது மாதிரி எல்லா பயிற்சிகளை முறையாக அவங்க கற்றுக்கொண்டு அவங்களுடைய வருமானத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் பெற உதவி பேராசிரியர் PG தேன்மொழி அவர்களை 9444470198 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 29/5/2017 திங்கட்கிழமையன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. தொழில்நுட்ப முறையில் எலுமிச்சை உற்பத்தி செய்து பயனடைந்த தேனி மாவட்டம் டி. சிந்தலசேரி கிராம வேளாண்மையாளர் திரு இ. சலேத் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் விலகு. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மதிப்பூட்டப்பட்ட இறைச்சி பொருட்கள் தயாரிக்கும் முறைகள் குறித்து தஞ்சாவூர் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம். அண்ணா ஆனந்த் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.